எஸ்கலேஷன்ங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுவும் இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு கூட இன்னைக்கு காலையில கூட பதிவுல பார்த்திருப்போம். நேத்திக்கு யெமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் டச்சோட ஒரு கப்பல் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்கோ கப்பல். இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அமெரிக்கா கூட ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அமெரிக்காவோட ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தொடர்பு இருக்கக்கூடிய கப்பல்கள அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். ஸோ இதனால அமெரிக்கா கிளம்பி போயிட்டாங்க வந்து. ஸோ இப்ப யெமன் ஹவுதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போல ஹமாஸ்க்கு அழுத்தங்கள் குடுக்கறதுனால, அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறனால பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா, நாங்க அமெரிக்காவோட ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் போடக்கூடிய ஒப்பந்தத்த நாங்க ரத்து பண்றோம். இதுக்கு மேல அவங்களையும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, யெமன் ஹவுதீஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வரதா சொல்லப்பட்டு வருது. யெமன் ஹவுதீஸ் ஒரு வேளை தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, கத்தர்ல அதிகப்படியான ஆர்மி இது போல ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்களே, ஒரு வேளை அட்டாக்ஸ் ஹெவியா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி இந்த காசா பிளான ஒத்துக்கிறதுக்கு 2லிருந்து 3 நாள் தான் டைம் குடுத்திருக்காரு. எஸ் இல்ல நோ அப்படிங்கிறத சொல்லிருங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யெமன் ஹவுதீஸும் நெருக்கடிகள் குடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கத்தார் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஹமாஸ் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. பாலஸ்தீன் பிரச்சனை முடியுமா? இல்ல இது தொடர்கதையா இருக்குமா? இஸ்ரேல் தரப்புலருந்து ட்ரூப்ஸ முழுதும் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இதுக்கு ஹமாஸ் ஒத்துக்குவாங்களா? இல்ல ட்ரம்ப் அவர்களோட பிளானுக்கு இவங்க தரப்புலருந்து ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் இஸ்ரேல் தரப்புலருந்து வச்சிருக்காங்க. இதுக்கு ஹமாஸ் தரப்புலருந்து என்ன கேட்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் டென்ஷன்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப அடுத்தது. இந்த டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல ரஷ்ய தரப்புலருந்து அடிக்கிறாங்க. யூரோப் பகுதியில வந்துரலாம். ரஷ்யா நேத்திக்கு டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல ஹெவியான அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கால் சென்டர். இது மேல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல. லோக்கல் சோர்சஸ் தரப்புலருந்து இது போல வீடியோ பதிவுகள் ஷேர் ஆயிட்டு இருக்கு. உக்ரைன்குள்ள இருந்து. அந்த வீடியோ லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. ஹெவியான தாக்குதல் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதுல குறிப்பா இந்த கால் சென்டர் மேல அடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன் ரஷ்யா இங்க வெறிகொண்டு இத குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, உளவு தகவல்கள்லாம் தெரிஞ்சு தெளிவா தான் வந்து பண்ண ஜிரானியன் ட்ரோன் வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஆனா ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வச்சிருக்கக்கூடாது. பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற காண்டுகள் இருக்கு. அதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த கால் சென்டர்லேருந்து ஃபேக்கா ரஷ்யன் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பேசி இது போல இது மாரி மாட்டிட்டேன். இந்த மாரி என்னைய உதவி பண்ணுங்க. இந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். என்னைய வந்து உக்ரைன்ல புடிச்சுட்டாங்க. நான் தெரியாம கால் பண்ணியிருக்கேன். இது போல ரேண்டமா நம்பர் பண்ணேன். உதவி பண்ணுங்க. நாங்க வந்து உக்ரைன்லேருந்து கால் பண்றோம். எங்களுக்கு பண உதவி வேணும். உங்க ஆளுங்கள எங்கள கொடுமைப்படுத்துறாங்க. எங்களுக்கு இந்த மாரி வேணும், அந்த மாரி வேணும்னு சொல்லிட்டு பல வகையான போலியான கால்கள் வந்து ரஷ்யாவிற்கு ஃபோன் பண்ணி, ரஷ்யாக்குள்ள மக்களுக்கு ஃபோன் பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கால் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ பாம் டார்ச்சர் ரஷ்ய தரப்புல பண்ணியிருக்கிறாங்க அந்த கால் சென்டருக்கு. ஸோ இது போல ஒரு நல்ல வேலையை ரஷ்ய தரப்புல செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அதே போல கர்கிவ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் ரஷ்ய தரப்புல இருந்தோ, இல்ல உக்ரைன் தரப்புல இருந்தோ ஏதாவது சோர்சஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனா கர்கிவ் பகுதியில ஹெவியான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தரப்புல இருந்து ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனை உக்ரைனுக்கு இருக்கிறது லாஜிஸ்டிக் சப்ளை தடை. ரஷ்யா ஒரு சைடு குண்டுகள போட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸு, டெலிவரி பண்ணக்கூடிய ஆஃபீஸு, வேர் ஹவுஸு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு சூறையாடிட்டு இருக்காங்க. இப்போ இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எதிரா தான் இருக்கு. இப்போ ஒடசா பகுதிகள்ல பயங்கரமான மழை. மழை காரணமாக என்டையர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் ரத்தாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. லோக்கல் சோர்சஸ் தரப்புல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஹெவியான மழை பொழிவு காரணமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே ரோடு ஈடு எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்க்க வரும்போது இது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஒடசா மிகப்பெரும் அளவுல சிக்கலுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கு. மிகப்பெரும் அட்டாக் இந்த பகுதியில் நடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்போ அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குன்னு அலோகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கெய்த் கெலாக் அவர்கள். இப்போ அவர் தரப்பு இந்த வார்சால உட்காந்து பேசும்போது வந்து பண்ண என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறத அவர் தரப்பு வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இல்ல மிக முக்கியமான விஷயம் ரஷ்யால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவன் சொன்னா பிளான ஒத்துக்க மாட்டாங்க. கரண்ட் ஃப்ரண்ட் லைன் என்ன இருக்கோ அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு போட்டு எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு ரெடியாவே இல்லைங்க அவங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஏன் இவங்க இப்ப அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஆக்சுவலா இவர பேச்சுவார்த்தை கூட சேர்த்திக்கல ரஷ்யா.
ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கிறாங்க. இப்போ அதில் இன்னொரு விஷயம், ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ரிசைன் பண்ண போறாரு. ஒன்ஸ் இந்த காசா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணிடுவாரு ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இவ்வளவு நாளா அவரோட தலைமையில் தான் ஸ்பெஷல் என்வாய் மிடில் ஈஸ்டுக்காக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் தான் இந்த ரஷ்யா அமெரிக்காவோட டைஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ அவர் பின் வாங்கிக்கிறாருன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இதுக்காக நார்மலாகவே ரஷ்யாக்கு எகென்ஸ்டான இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி அப்படிங்கிறது போல அமெரிக்க தமிழ் தெளிவாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஏன் எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கு ரஷ்யாவோட லாவ்ரோவ் அவர்கள் தரப்புல வந்து பண்ணா டாமஹாக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி கேட்டிருக்காங்க. ஏங்க அமெரிக்கா வந்து டாமஹாக் மிசைல் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு லாவ்ரோவ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டாமஹாக் மிசைல் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா? ஒருவேளை இந்த டீல் நடக்குது, உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனால அந்த மிசைல் ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அதுக்கான இடம் இருக்கா அவங்ககிட்ட? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இது வந்து டாமஹாக் மிசைல்ங்கிறது இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கிறது நேவல் வேரியன்ட் தான். அந்த வேரியண்ட்டை எப்படி உக்ரைனால ஹேண்டில் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அதை அப்படியே கொடுத்தா கூட பேட்டில் ஃபீல்டு ஏதாவது சூழ்நிலையை மாற்ற முடியுமா? பேட்டில் ஃபீல்டில் நாங்கள் முன்னேறிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லா பகுதிகளும் ஸ்ட்ராங்கான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கோம். இந்த டாமஹாக் மிசைல் அவங்ககிட்ட வந்துட்டதுனால ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? என்ன வந்துடும் அப்படிங்கிற லாவ்ரோவ் அவர்கள் தரப்புல வந்து பண்ண தெளிவாக கேட்குறாங்க. உண்மையை சொல்லுங்க, உக்ரைனால ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மிசைல் அவங்ககிட்ட கிடைச்சதுன்னா அப்படிங்கிற கேட்குறாங்க. லாவ்ரோவ் அவர்கள் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான உண்மையான காரணம், நேவல் கப்பல்கள்ல இருந்து தான் லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நேவல் அசட் உக்ரைன் கிட்ட கிடையாது. பேட்ரால் பண்றதுக்கு ஷிப்பே வந்து பண்ண யூரோப்பியன் யூனியன் தரப்பு தான் தராங்க. இப்போ டாமஹாக் மிசைல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட லான்ச்சர்ஸ், நேவல் லான்ச்சர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தெளிவா இல்லை, அவங்க கிட்ட கேப்பபிளும் கிடையாது. ஒடசா போர்ட்ல இருந்து எல்லா பயிலும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். லாவ்ரோவ் அவரோட ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சிருச்சு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஒருவேளை டாமஹாக் மிசைல் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டாமஹாக் மிசைலை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது பிரச்சனை, டாமஹாக் பத்தி பேச ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனையே அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான். இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட 1983 காலகட்டத்தில இருந்து சர்வீஸ்ல இருக்கு. இது அமெரிக்காவோட நேவி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள்ல இது போல மிசைல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மிசைல்கள் வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல போர்க்கப்பல்களை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இது போல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஏர் லான்ச்டு வெர்ஷனும் ஒன்று இருக்கு, AGM-109. ஆனா அந்த மிசைலை உருவாக்குனதும் கிடையாது, ப்ரொடக்ஷனுக்குள்ள போகவும் கிடையாது. அமெரிக்கா கிட்ட அந்த ஏர் லான்ச்டு வெர்ஷன் இல்லை. ஸோ ஏர் லான்ச்டு வெர்ஷன் உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. அப்ப லேண்ட் பேஸ்டு வெர்ஷன் இருக்கான BGM-109G அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கு. ஆனா இது அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு மிசைல் அப்படிங்கிறதுனால இது டெவலப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் டீகமிஷனும் பண்ணி டெஸ்ட்ராயும் பண்ணிட்டாங்க. ஏன்னா சோவியத் யூனியன் காலகட்டத்தில் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, INF ட்ரீட்டி அப்படிங்கிறது போல, இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரீட்டி. இவ்வளவுதான் ஆயுதம் வச்சுக்கணும், இந்த ரேஞ்சில் தான் ஆயுதம் வச்சுக்கணும், இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அதிகமாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஆயுதங்கள்லாம் வந்து பண்ண டெஸ்ட்ராய் பண்ணி கம்ப்ளீட்டா ராணுவத்துக்கிட்ட இருந்து எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ் டாமஹாக் மிசைலை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இது கிடையாது. இந்த ட்ரீட்டி படி அதெல்லாம் டெர்மினேட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கிறது நேவல் வேரியன்ட் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு வெர்ஷன் இருக்கு, கிரவுண்ட் பேஸ்ட் லான்ச்சர் BGM-109 Block 5 வேரியன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சு 1600-900 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து இது லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை இது போல அதிநவீனமான லான்ச்சர்ஸ் இப்போ அதுக்கப்புறம் டெவலப் பண்ண இந்த ட்ரீட்டி கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா புதுசா டெவலப் பண்ணக்கூடிய லான்ச்சர், அந்த லான்ச்சர்ல இருந்து இது போல BGM-109 Block 5 மிசைல் வந்து பண்ணா லான்ச் பண்ண முடியும். இதோட ரேஞ்சு 1600 கிலோமீட்டர் வச்சோம். சிலர் கிளைம் பண்றது 1800 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்பதான் அது வந்திருக்கு.
இப்ப அது யூஸ் பண்ணணும்னா, அந்த அளவுக்கு சேட்டலைட் டெக்னாலஜி, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி உக்ரைன் கிட்ட இருக்கா? மிசைலையும் குடுத்துட்டு அவங்களே லான்ச் பண்ற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இதத்தான் லாவ்ரோ அவர்கள் சொல்லியிருந்தார். இவ்வளவு சிக்கல்கள் இந்த டாமஹாக் மிசைல் யூஸ் பண்றதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல ஒன்ஸ் உக்ரைன் கிட்ட குடுக்குறாங்கன்னா, உக்ரைனோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பேச நான் சொல்லுவேன். உக்ரைனோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த மிசைல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஆல்டிட்யூட்ல பறந்துகிட்டு இருக்கும். டார்கெட்டோட ஜோன் எங்க இருக்கோ, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசெண்ட் ஆயி வரும். அதாவது கீழ வரும். ஹை ஆல்ட்னா ரொம்ப உயரமா பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, தாழ்வா வர ஆரம்பிக்கும். டார்கெட்டோட இடம் தெரிஞ்சுக்கிட்டா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ரைட் பண்ணி இந்த மிசைல் வந்து துல்லியமா தாக்கி அழிக்கும். இது போல பல பெனிஃபிட்ஸ் இந்த மிசைலுக்கு இருக்கு. வெல் ப்ரூவன்ட் பேட்டில் ப்ரூவன்ட் மிசைல் தான் இந்த மிசைல். ஒருவேளை உக்ரைன் இத பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதோட ஃப்ளைட் பாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஆல்டிட்யூட்ல தான் பறக்கும். அது ரொம்ப தாழ்வா தான் பறக்கணும். ஏன்னா உக்ரைன், ரஷ்யா ரொம்ப நியர்பைல இருக்கனால 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுனா மேக்ஸிமம் ரஷ்யாவோட பகுதிகள் எல்லாத்தையுமே இப்போ பாப்புலேட்டடான பகுதிகள் எல்லாத்தையுமே ரஷ்யாவோட மேற்கு பகுதிகள் முழுவதுமே வந்து பண்ணா உக்ரைனால அட்டாக் பண்ண முடியும். அப்படி அட்டாக் பண்றாங்கன்னா ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல போயிட்டு வரணும்ல நீர்ல ரொம்ப தாழ்வான ஆல்டிடியூட்ல தான் பறக்கும். ஸோ அப்படி பறக்குது அப்படின்னா உக்ரைனோட டார்கெட்ஸ் எதுவா இருக்கும்? ரஷ்யாவோட எனாங்கல்ஸ் ஏர்பேஸ் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை 1000 கிலோமீட்டருக்குள்ள ரீச் ஆகுது மிக முக்கியமான பகுதிகள் டெஸ்ட்ராய் பண்றாங்கன்னா இதுவா தான் இருக்கும். ஸோ இப்ப ரஷ்யா அந்த ஏர்ஃபோர்ஸ் பகுதியை டிஃபெண்ட் பண்றதுக்கான வேலைகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம கேபிட்டல் மாஸ்கோவை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல இந்த டாமஹாக் மிசைலை யூஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த பகுதியில தாக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள்ல இந்த இடங்களை வந்து பண்ணா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தகவல்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இந்த டாமஹாக் மிசைல்கள் வந்து உக்ரைனுக்குள்ள வருதுன்னா அணு ஆயுதத்தை ஏந்த முடியும். இந்த மிசைல்கள் அணு ஆயுதத்தை கொண்டு வருதா இல்ல சும்மா டம்மி வார்ஹெட் நார்மல் வார்ஹெட் தான் வருதா அப்படிங்கிறது சிக்கல். ஸோ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் போடக்கூடிய போர் விமானங்கள் மிசைல்களை கொண்டு வந்து டிப்ளாய் பண்றாங்க. போடக்கூடிய ட்ரீட் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். இதுதான் எஸ்கலேஷனுக்கான காரணம். ரஷ்யா இந்த பிரச்சனையை முடிக்க முடியாததுக்கான காரணமும் இதுதான். ஒன்ஸ் உக்ரைன் நாட்டோல சேர்ந்துட்டாங்கன்னா இது போல அதிநவீனமயமான ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு ப்ராப்பரா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு தொடர் துன்பங்கள் இந்த உக்ரைன் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ரஷ்யா எங்களுக்கும் செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டோ நாடுகளை ஈஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான் ரஷ்ய தரப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.